அந்நியோட ஆமி தங்கங்களா, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் ஹனிபான். ஸோ இன்னைக்கு ஹிஸ் ஒன்லி ட்ரக் ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, மில்லு வந்துட்டு அந்த ஒயிட் கோட் பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஜெயிலுக்குள்ளே போயிருப்பா. அங்கே போயிட்டு ஒரு ப்ரிசனரை பார்க்கணுன்றதுக்காக தான் போயிருப்பா. போலீஸ் எல்லாமே வேணாம் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவள் தான் பேச போயிருக்கும் போது அந்த பர்சன் வாய்ஸ் ரேஸ் பண்ண பயந்து அவள் ஃபோனை கீழே போயிட்டுருப்பா. அந்த ஃபோன் வால்பேப்பர் பார்த்து அந்த ஜெயிலில் இருந்த அந்த பர்சனும் அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்பார். அவர் ஃபேஸை பார்த்து மில்லு அப்படியே ஷாக் ஆகிருப்பா. இதோட நான் போன பாடம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் வரிஸ் டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஹெட்செட் வியர் பண்ணிவிட்டு என்னோட இந்த கதையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். ஸோ அந்த பர்சன் அப்படியே மில்லோட ஃபோன் வால்பேப்பர் பார்த்துட்டு அப்படியே அவருக்கு கையெல்லாமே நடுங்குது. அவர் கண்ணிலலாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் ஆகுது. அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே ஃபில் ஆகி அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இவ்வளோ நேரம் மிருகம் மாதிரி கத்திட்டு இருந்தவர் அவ்வளோ அமைதியாகி அந்த ஃபோனையும் மில்லவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. டேய் டேய், அந்த பொண்ணு உட்காரதுக்கு ஏதாவது தாங்கடா. டேய் டேய், அந்த அந்த மக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அதான் அதான் அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தாங்களே. மா மா நீ உட்காரு உட்காரு. சரி சரி சொல்லுமா, எப்படிமா இருக்க? மில்லுவால் எதுவுமே பேச முடியல, அழுக தான் வருது. ஸோ டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு ഞാൻ எப்படி நல்லா இருப்பேன்னு நீங்கள் கருதுறீங்க? എൻ്റെ வால்பேப்பரில் இருக்கிறவர் எந்த தாலிக்கு சொந்தம், എൻ്റെ வயதில் பிறக்கப்படுற என் குழந்தைக்கு சொந்தம். ஆனால் அவரோட சொந்த தாலி என் குடும்பம் நரகத்தில் கிடக்கு. எனக்கு எனக்கு அறியும், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ன்ட்டு உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்குறேன். என்னோட ஜேகேவை என் புருஷனை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஜேகே ஜேகே என்னம்மா ஆச்சு? மாமா சொல்லுமா, ஜேகேக்கு என்னம்மா ஆச்சு? ஸோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, பொண்டாட்டி எப்படி என் குழந்தைக்கு வயிற்றுல ஒரு குழந்தையா? ஐயோ, நீ ரெண்டுத்தையும் தூக்கி நான் கொஞ்சத்தான் பொருட்டி. ஜேகேமா, ஜேகே என்கிட்ட மேம் இப்படி கத்துது? எனக்கும் அதாண்டி ஒன்றுமே புரியல. பையன் அப்படிலாம் கத்த மாட்டானே. ஏய் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, பதட்ட இங்க பாரு. ஜேகேக்குமே ஒன்றுமே புரியல, யார் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்ட்டு. அவனுக்கு மைண்டெல்லாம் பிளாங்காக இருக்குது. பயங்கரமாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இந்த பக்கம் மெல்லுவை பார்த்தா அவளுக்கு பயங்கரமாக மூச்சு இழுக்குது, அழுது. ஸோ ஜேகே டக்குன்னு மெல்லு கையை பிடிச்சி அங்கே டெரஸில் இருக்க ஒரு ஹிடன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அது பார்க்க அப்படியே வால் மாதிரி இருக்கும். ஆனால் ஜேகே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் மெல்லுவோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மட்டும்தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போய் அங்கே அப்படியே மெல்லுவை நிற்பாட்டி, ஜிகி நீ விட்டு எவ்வளோ போகிற? இல்லை நீ எங்கேயும் போக தேவையில்லை, நீ விட்டு கூட ஏறு. ஜேகி மில்ல, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல மில்லு. கீழே கீழே பயணிகளை ஒன்று ஆயிருக்காது. வீட்டுக்குள்ளே எவன் வந்திருக்கான்னு தெரில மில்லு. நீ குழந்தை வயிற்றுல இருக்கடி, இப்படிலாம் அழுவாது. எனக்குமே கஷ்டமாக இருக்கு. எவன் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்துடுறேன்டி. நீ பயப்படாம இங்கே பாரு அழாத, இங்கே பாரு, இங்கே கேளு, அழாத, இங்கே பாரு. எவன் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்துடுறேன், சரியா? பையன் பாவண்டி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் பார்த்துட்டு இது வந்துடுறேன். நீ பத்திரமா நம்ம குழந்தைய பார்த்துட்டு
இங்கே இரு. நான் வர வரைக்கும், நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது, புரியுதா? ஆ, என் கூடவே இருப்பேன் ஜேக்கி. இந்த இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி தானே இல்லையா? நம்ம லைஃப் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போது நினைச்சோம் நம்ம குழந்தையோட. அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்காதில்ல. இப்படி மெல்ல புலம்புறத ஜேகேவால் கேட்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இந்த கடவுள் நம்மளை மட்டும் இப்படி வச்சு செய்கிறான்ட்டு. அவங்க லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக ஆகணும்னு நினச்சது இப்படி மாறிடுச்சு நினைக்கும் போது ஜேகேவால் சுத்தமாக முடியல. மெல்லும் அழுவுறதை தாங்க முடியாமல் அவள் அழுவையை ஸ்டாப் பண்ண பயங்கரமாக முத்தம் கொடுக்குறான். அவன் முத்தத்தை விடுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அந்த முத்தத்தை அவள் இதழ்லேருந்து விட முடியாமல் விட்டு அப்படியே அவள் ஃபேஸை கப் பண்ணி மில்லுவோட முகத்துக்கு முழுக்க அப்படியே முத்தம் கொடுக்குறான். பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக முத்தம் கொடுக்குறான். அப்படி முத்தம் கொடுத்து மில்லுவோட வயிற்றில் அப்படியே கையை ப்ளேஸ் பண்ணி அப்படியே அவங்க 2 பேருமே அவங்க ஃபோர்ஹெட் அப்படியே ப்ளேஸ் பண்ண மாதிரி பயங்கரமாக மூச்சு வாங்குறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ அழுவ வருது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. மில்லு, இங்கே பாரு என்ன பாரு. இங்கே பாரு, நானா சொல்கிற வரையும் நீ இந்த ரூம் விட்டு வரக்கூடாது. என்ன ஆனாலும் ரூம் விட்டு நீ வந்துடக்கூடாதுடி. புரியுதுல? சத்தியம் பண்ண மில்லு, இந்த ரூமுக்கு விட்டு வெளியே வர மாட்டேன். சத்தியம் பண்ண மில்லு. ஆனால் ஜேகே, நீ சத்தியம் பண்ண, என் தலை மேலே வச்சு சத்தியம் பண்ண, என்ன ஆனாலும் இந்த ரூம் விட்டு வெளியே வந்துட மாட்டேன்னு. ஸோ மில்லும் அப்படியே சத்தியம் பண்ணுறா. ஜேகே அப்படியே ஒரு கண்ணை தொடச்சிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் முடியல. டக்குன்னு ஓடி வந்து மில்லுவை டைட்டாக ஹக் பண்ணி அகெயின் ரொம்ப டீப்பாக போகுது ஒரு முத்தம். அந்த முத்தத்தை அவங்க 2 பேரால் விட்டவே முடியல. மில்லு ஜேகே விடக்கூடாது அவன் சட்டையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஆனால் ஜேகே அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போதே மில்லுவோட கையை அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுட்டு அந்த முத்தத்தை விட முடியாமல் விட்டுட்டு அப்படியே போகிறாரு. டோரை லாக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட டைம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 hourல எவ்வளோ தான் மில்லு உள்ளேருந்து திறக்க ட்ரை பண்ணாலும் அந்த டோர் திறக்காது. மில்லுவா அவள் நீல்ஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த நீல்ஸை ஹோல்ட் பண்ணபடியே பயங்கரமாக கத்துறா, பயங்கரமாக அழுவுறா. பார்த்ததுக்கு அந்த ரூம் ஒரு சவுண்ட் ப்ரூஃப். ஸோ அவள் கத்துறதும் அவங்க இருக்கிறதுமே எதுவுமே தெரியல. ஜேகே பயங்கரமாக யாரையோ திட்டுற சத்தம், யாரோ கத்துற சத்தம், சண்டை போடுற சத்தம், கன் ஷூட்டோட சத்தம்னு எல்லாமே மாறி அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவளுக்கு பயங்கரமாக பயம் வருது. அவளால் என்ன பண்ணுறதுனே தெரியல, தலைலாம் சுற்றுது அவளுக்கு. அப்படியே ஒரு 1 hour கழிச்சு அந்த டோரோட லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. மில்லும் அப்படியே ஏஞ்சி அப்படியே நடந்து வரா. அவளுக்கு உயிரே இல்லை. அப்படியே வந்து செத்த போன மாதிரி தான் நடந்து வந்துட்டுருக்கா. அவள் வயிற்றில் ஒரு கையை வச்சு இன்னொரு கை அவள் தாலியை ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி ரொம்ப பயந்துட்டே வரா. அப்படியே வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே அப்படியே கலைஞ்சு கிடக்கு. அவள் அப்படியே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்படியே அவளுக்கு எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. என்ன கொஞ்சம் மாதமாக பீரியட்ஸே வரல, 2 months மேலே ஆயிருக்கும்ல, என்னவா இருக்கும்? சரி செக் பண்ணி பார்ப்போம். மில்லு, இப்போ தான் அந்த ரிப்போர்ட் படித்து பார்த்தேன், எல்லாமே நார்மல். அண்ட் கங்க்ராச்சுலேஷன். அவங்க புருஷன்கிட்ட சொல்லியிருந்தேன் ஜேகே அப்பாவாக போகிறாரு அண்ட் நீங்கள் அம்மாவாக போகிறீங்க. குட்டி மில்லு குட்டி இல்லை குட்டி ஜேகே பையன் யார் வர போகிறேன்னு தெரியல, ஆனால் ட்ரீட் வச்சுருங்க. பாப்பா பாப்பா என் வயிற்றில் இருக்கான். ஜேகே 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 கிட்ட சொல்லணும், ஜேகே கிட்ட சொல்லணும். இல்லை இல்லை இல்லை, ஜேகே கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலாம். கடவுளே, தேங்க்யூ தேங்க்யூ. பாம் எப்படி நோக்கா என்கிட்ட வயிற்றில் ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஜேகே அப்பாவாக போகிறாரு, ഞാൻ അമ്മവാക പോറ്.
எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மேம்? இல்லை இல்லை நிஜமா நான் நான் அப்பாவா ஒரு நடி இல்லை உன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், என்ன ஆனாலும் சரி உன்னையும் நம்ம குழந்தைய விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பயும் கூடயே இருப்பேன். இதோ இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு எப்பயுமே அவன் கூடயே இருப்பேன். உன்னையும் லவ் பண்ணிட்டு நம்ம குட்டி சாமியை லவ் பண்ணிட்டு இல்லை ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படியே அவளுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. அந்த ஸ்டெப்ஸில் கீழே நடந்து வர அப்படியே கீழே வந்து பார்த்தா ஹாலில் எல்லா இடமே ரொம்ப செதஞ்சு போய் கிடக்கு. அப்படியே அந்த ஹாலோட கார்னரில் பேம் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். ஓய் மில்லே, இவன் தான் என் பேம். எனக்கு குழந்த மாதிரி இவன், குழந்த மாதிரி. எல்லாரும் இது டாபர்மெண்ட் ஆகு, காதெல்லாம் இப்படி விடக்கூடாது, காதை வெட்டி விடுங்க, வாழெல்லாம் வளரக்கூடாது, வாழை வெட்டி விடுங்க அப்படி இப்படின்னாங்க. எனக்கு என் பையனை கஷ்டப்படுத்த விருப்பமே இல்லை. எவன் என்ன பேசினா என்ன அப்படின்னு கேட்டுக்காம நானே அப்படியே விட்டேன் இவனை. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப. இல்லை நான் இப்போ சர்ஜரிக்கு போகிறேன். நாச்சுன்னு தெரில. பேம் ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரி ஈரான். பையன் வேறு வலி தாங்க மாட்டான். லைட்டாக கீறிக்கிச்சுனா கூட ஒரு மாதிரி ஆகிடுவான். ஆனால் எனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை காட்டாம அழகாக வாலாட்டினே வந்துடும். நீ வீட்டில் இருந்தீனா என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கொடி. பையனை பார்த்துக்கோ. மில்லு, எனக்கு நீ எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் பையன் என் பேமும் எனக்கு முக்கியம்தான். அவனை நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். இல்லை நல்லா பார்த்துப்ப என்னையும் என் பையனையும். எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். என்னையும் சுற்றி வருவான். அதனாலே எனக்கு என் பேம்னா ரொம்ப பிடிக்கும். அவனை நீ நல்லா பார்த்துப்பல மில்ல. நல்லா பார்த்துப்பல என் பேமுக்கு எந்த கஷ்டமும் வராமல். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன என்ன பேமோட இப்படி பண்ணிட்டாங்க? ஐயோ ரத்தம். பேமோட கையை காலன்னு அப்படியே நல்லா உடச்சி போட்டு விட்டுருப்பாங்க. அவனுக்கு அப்படியே அந்த இடத்துலேருந்து நல்லா ப்ளீட் ஆகுது. பேமை பார்க்க மில்லுக்கு அவ்வளோ வலி. அவள் அப்படியே பேமை தூக்கி அவள் மடியில் வச்சுட்டு அவ்வளோ அழுவுறா. அவளால் சுத்தமாக முடியல அந்த பெயின் தாங்க. அப்படியே பேமோட கழுத்தில் பார்த்தா அங்கே என்னமோ ஒரு குட்டி ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. அந்த ரெக்கார்டர் அப்படியே கையில் எடுத்துட்டு அதை அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறா. என்னம்மா செல்லம், கர்ப்பமா இருக்கியாமே? ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப போல. ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கலையே. செல்லம், உனக்கு உன் புருஷன் வேணும், உன் குழந்தைக்கு அவங்க அப்பா வேணும். அதே போல எனக்கும் தேவையானது உன்கிட்ட இருக்குல்ல. அப்போ அது எனக்கு வேணும் தானே. என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் எனக்கு என் தங்க குட்டிடி, அவன் தங்க குட்டி. அவன் இல்லாமல் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவன் இல்லாமல் என் பொழப்பே நாசமாக போயிடுச்சு. அவன் இல்லாமல் நான் பைத்தியம் பிடிச்சி போய் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்களோ? ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலையடி. அதான் உன் புருஷனை தூக்கிட்டேன். உன் புருஷனோட அப்பன் என் கையில் ஒப்படைச்சிட்டு உன் புருஷனை நான் நாய் மாதிரி தூக்கி போட்டு வச்சுருப்பேன். அதை பொறுக்கிட்டு போ. அதையும் மீறி போலீஸ்கிட்ட போவேன், தனியாக நொட்டுவேன்னு ஏதாச்சும் பண்ண. உன் வீட்டில் ஒரு நாயை அடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி உன் புருஷனை துண்டு துண்டாக கிடப்பான் உன் வீட்டு வாசலில். அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது பண்ணாமல் நான் சொன்னதை ஒழுங்காக பண்ணிடு. வட்டா செல்லம், என்னை சீக்கிரமாக வந்து பார்த்துரு. மாமா இஸ் வெயிட்டிங். ஓகேடா, இதோட இந்த பாட்டை என் பண்ணிக்கலாம். டியூரேஷன் குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு கிடைக்கிற டைமுக்கு குட்டி குட்டியாக தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்புறம் போக போக 20 minutes மேலே பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பாட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் யார் அந்த பர்சன் ரெக்கார்டில் பேசினது, ஜேகேவை எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் see you guys in next video. Until then, ta-da, bye-bye.